ஸோ ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு இட்ஸ் மீ ஹரிஸ் பேசுகிறேன். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான் இந்த வாட்டி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் ஜீரோ. இதில் வந்து மொத்தம் 2 பேர் இருக்குது. ஸ்பெசிமென் ஜீரோன்னு ஒரு பேர் இருக்குது, ஸ்பெசிமென் 43ன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸ்பெசிமென் ஜீரோ வந்து ஸ்பைடர் மாதிரி இருக்கும், ஸ்பெசிமென் ஜீரோ 43 வந்து கால் முளைச்ச மனுஷங்க மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து யாருக்காக வெயிட்டிங்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனுக்காக தான் வெயிட்டிங்கு. நானும் என் தம்பி வந்து உள்ளே வந்துட்டோம். இந்த தமிழன் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி தான். உள்ளே வந்துட்டோம். இன்னும் எங்கள் அண்ணன் வந்துட்டான். ஓகே, சரி, நம்ம வந்து அப்படியே இந்த டோரை திறந்துட்டு போவோம். சரி, அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் நிறைய பேர் லைக்கும் பண்ண சரி, லைக் கூட ஏதோ கொஞ்சம் பண்ணுறீங்க. ஷேரு அது சுத்தமாக பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் அது ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஷார்ட்ஸ் போட்டால் தான் ஏதோ பண்ணுறீங்க. நான் வந்து உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம 1K அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாவ், கேமராலாம் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த இதில். கேமரா 2, கேமரா 3. பேவே நம்ம இது வழியாக பார்த்துக்கலாமோ? சூப்பரு. இந்த கேமும் உண்மையிலே தரமாக தான் இருக்குது. நிச்சயமாக வந்து எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிச்சயமாக இப்போ இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எஸ்கேப் டோரு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் கொஞ்ச நாளில் எஸ்கேப் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எக்ஸாம் இருக்குது கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி போடுவேன், மண்டே போடுவேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. வெள்ளிக்கிழமையோட எனக்கு ஸ்கூலே முடிஞ்சிச்சு. அப்பா சாமி, ஒருவேளை 8th 9th போக போகிறேன். ஸ்கூல் முடிஞ்சோடனே 2 மாதம் லீவு. தரமாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கோஸ்ட் வீடியோ. அடுத்து நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடலான்னா, இல்லை உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வேணான்னு தோணுச்சு இந்த சேனலில். என்ன கருமண்டா இது. இது வந்து பேய் கிடையாது. இது வந்து பேய்ன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து பேய் கிடையாது. எப்படி சொல்கிறது, இந்த பேயோட அடியாள். இது ஒரு சும்மா ஒரு குட்டி பேய் மாரி. சரி, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடலாமா என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், நம்ம இது வந்ததுலேருந்து இதுதான் இப்போ பேய். இப்போ வந்து பார்த்தீங்களா, இதுதான் பேய். அதுக்கு இது வந்து சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. இது வந்து சரி ஸ்பீடாக துரத்திட்டு வருது. நாங்கள் வந்து நார்மல் மோடு போட்டிருக்கனால இப்படி துரத்திட்டு வருது. நாங்கள் ஒரே ஒரு வாட்டி ஹார்ட் மோடில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்பா சாமி, ஐயோ என்னடா வாய் இது. இது வந்து ஏலியன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மொத்தமே ஒரு 4 நாள் தான் கொடுக்குறாங்க. நான் வந்து மொதல் நாள் அவுட்டு. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த கேமில் எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து ஓகே, ஏதோ கேம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கதவு வந்து திறக்க மாட்டேங்குது கைஸ் திடீர்னு. இப்போ நான் ஏன் தெரியுமா அந்த இடத்துல முட்டிக்கிட்டு இருந்தேன். கதவு திறக்கணும்னு நினச்சேன், திறக்க மாட்டேங்குது. எப்படி இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுற? பக்கு லைட்டாக இருக்குது. அந்த பக்கு மட்டும் ஃப்யூச்சரில் எடுத்தாங்கன்னா நிச்சயம் அந்த கேம் நல்லாயிருக்கும். இது நான் தானே? என் பின்னாடி தான் பேய் வருது. ஐயோ, நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கேமராவில் பார்த்தேன், பின்னாடியே இந்த பாருங்கள், இந்த டோர் திறந்து தொலைய மாட்டேங்குது. ஐயோ, இந்த சார் திரும்பவும் அவுட்டு கைஸ். நம்ம இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் நான் அவுட் ஆகிட்டேன்னா அவ்வளோதான். நான் வந்து ஒரேடியாக கேமை விட்டு வெளியே போயிடுவேன். ஆனால் இப்போ ஒருவேளை நான் கூப்பிட்டு வந்தேன் பார்த்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது எங்கள் அண்ணன் தம்பி. யாரையோ துரத்துதே பேய். சரி, அது யாருன்னு தெரில. அவங்க வந்து ஆனால் இருப்பாங்க. ஆனால் என்னால் அவங்கள ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்னடா கேம் இது. இந்த தவந்து வர பேய் வேறு சும்மா வந்து எரிச்சலை கிளப்பிட்டு இருக்கு. அட ஜஸ்ட்டு மிஸ். இந்த பேய் வந்து என்னை தான் இப்போ துரத்திட்டு இருக்குது. சீக்கிரம் வேறு போகணும். முட்டு சந்து போட்டுறாங்கடா. ஆஹா, போட்டேன்டா முட்டு சந்தை. கைஸ், நல்ல வேலை அந்த பேய் வந்து வேறு எங்கேயோ போகுது. கேமரா 1ல் பார்த்தேன். சரி, நம்ம எதுக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம். இதெல்லாம் என்னதுன்னே தெரில. அடுத்த வீடியோவில் நிச்சயமாக நான் எஸ்கேப் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் டயத்தில் வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக. நான் நீங்கள் அதுக்காகவே சப்போர்ட் பண்ணலாம் கைஸ். இந்த பேய் வந்து இப்போ இந்த வழியாக அங்கே என்னோடய பிரதர்ஸ் யாரும் இருக்காங்க. ஆனால் பேயும் கூட சேர்த்து இருக்குது. அதனால் நம்ம இப்போதைக்கு போயிடுவோம். சரி, இந்த டோரை பூட்டி விட்டு போயிடுவோம். இருங்க, பூட்டி தொலை. ஒரு வழியாக பூட்டிடுச்சு. எரிச்சலாக வருது. ஒரு டோரை திறக்கணும் இல்லை பூட்டணுன்னாலே ரொம்ப செகண்ட் தேவைப்படுது. நல்ல வேலை. இது வந்து யார்? எங்கள் அண்ணன் வந்து இப்போ என் கிட்ட தான் இருக்கான். நான் இந்த தான் இருக்கேன். அப்போ என் தம்பி அவன் எங்கேயோ தனியாக இருக்கான். போச்சு, அவனை வேறு போய் காப்பாற்றணும். சரி, இந்த பேய் வேறு இப்போ திறந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, திரும்பவும் முட்டு சந்தா. ஐயோ, இந்த வாட்டியாக டோரை உருப்படியாக திறக்கணும். இந்த வாட்டி டோர் தொலைய மாட்டேங்குது. என்ன தான் இது கேமு? ஐயோ, போச்சு, செத்துட்டோம். வருது பேய். போச்சு, காலி. இதோட 3 வாட்டி அவுட்டு நான். இன்னும் எத்தனை இது? இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான் இருக்குன்னு. ஆமாம், ஒரே ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாட்டியாவது கொஞ்ச நேரமாவது பொழைக்கணும். ஏன்னா மிஞ்சி போனால் நான் 1 செகண்ட் ஒரு நிமிஷம் கூட பொழைக்கலை ஒரு இதில், ஒரு லைஃப்பில்.
கொஞ்ச நேரமாவது பொழைக்கணும். இந்த பேய் இப்போதைக்கு நம்மளை கொன்ன இடத்துல தான் இருக்கும். நானும் அவுட்டு, எங்கள் அண்ணனும் அவுட்டு. என் தம்பி தான் இப்போதைக்கு எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். நான் எங்கிட்டு இருக்கான்னு தெரில. சரி ஓகே. ஓ, மெத்தையில் கூட ஒளிஞ்சிக்கலாமா? ஓ, இந்த ஐடியா எனக்கு இப்போ தான் தெரியுது. மெத்தையில் கூட அடியில் ஒளிஞ்சிக்கலாம் போல் கைஸ். நல்ல வேலை கேமரா கொடுத்துருக்கேன். ஆஹா, என்னடா இது? என்ன இது இவ்வளோ இப்படி இருக்குது கேவலமாக? இந்தாதான் போகுது. நம்ம எந்த ரூமில் இருக்கோன்னு வேறு தெரிலையே. ஒரு நம்மக்கிட்ட எதுவும் வருதா? அது வேறு தெரில. இந்த மேப்பை பற்றி இன்னும் சரியாக தெரில. சரி நம்ம போவோம் இருந்துச்சு. அது கேமரா 1ல் போயிட்டு இருந்துச்சு. கேமரா 1 எங்கிட்டு இருக்கு? ஐயோ, அது வேறு தெரில. சரி, இதை முட்டு சந்து இங்கே இந்த இடத்துக்கே வரக்கூடாது. இனிமேல் இந்த முட்டு சந்தில் மாற்றி தான் இந்த பெயிட்டை வந்து அடி வாங்கிட்டே இருக்கேன். டார்ச் லைட் இருக்குது இந்த கேமில், போட்டுக்குவோம் தேவை. என்னடா மூஞ்சி? பேய்டா, அரே பேய்டா, பின்னாடி என்னடா நீங்கள் வேறு? என்ன பேய் துரத்துலையா? போச்சு, வேறு யாரையா துரத்துது? இல்லை என்னையே தான் துரத்துது. திரும்பவும் முட்டு சந்து. ஐயோ, இந்த டோர் வேறு திறந்து தொலைய மாட்டேங்குது. இப்போன்னு பார்த்து வேலையை காட்டுது. நல்ல வேலை என்னோடய தம்பி எங்கள் அண்ணனும் சேர்ந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அது அவங்கள துரத்திட்டு போகுது. இதுக்கு தான் கைஸ், இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்மளோட பிரதர்ஸு யாராவது தேவைங்கிறது. இந்த குட்டி பேய் வேறு இந்த கேமில் கன்று வேறு இருக்குது கைஸ். அடுத்த வாட்டி கன் எடுத்து எல்லாத்தையும் சும்மா ஹெட்ஷாட் போட்டு தள்ளணும். வேறு எரிச்சலாக வருது. இந்த குட்டி பேய் வேறு அங்கிட்டுக்கிட்டு வந்து ஹெல்த்தை குறைச்சி விட்ருது கைஸ் இந்த குட்டி பேய். அப்புறம் நம்ம எங்கேயாவது அங்கங்கே டேப் இருக்குது, அதாவது மெடிக்கேட் டேப்பு. அந்த டேப் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா இந்த குட்டி பேய் அடிக்கிறதுலேயும் நம்ம சாவோம். இதுதான் எரிச்சல் வருது. இந்த பேய் திரும்பவும் வேறு வருது பெருசு. ஏம்ல இப்படி இருக்கியே? ஓகே, இப்போ இந்த பேய் எங்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. என்னடா 3 பேர் இப்படி ஓடி வரீங்க? சரி, இங்கே இந்த குட்டி பேய் தான் ஓடிட்டுருக்கு. நம்ம இப்போதைக்கு அப்படியே போவோம் எங்கேயாவது. இப்போ என் கையில் ஏதோ ஒன்று இருக்குது. இது என்னன்னு தெரில. பார்க்க ஏதோ கேன் மாதிரி இருக்குது. இதை இந்த டோர்கிட்ட தூக்கி போடுவோம். இனிமேல் இது நம்மளுக்கு தேவையில்ல. சரி, இது மாதிரி தூக்கி போட்டு போயிடுவோம். இது வேறு கையில் எரிச்சலை கிளப்புது. போதும், தூக்கி போட்டாச்சு. இந்த இருக்கான் என் தம்பி. சாரி எங்கள் அண்ணன். அந்த ஓடிட்டுருக்கான் என் தம்பி. என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் கேரக்டர் வச்சுட்டு வந்துட்டான். தமிழன் வந்து என் தம்பி. அப்புறம் அதுக்கடுத்து டிஎன் வில்லன் வந்து எங்கள் அண்ணன். அப்புறம் டிஎன் கொம்பன் வந்து நான். ஆனால் இந்த பேய் வந்து திரும்பவும் துரத்துது. ஐயோ, முட்டு சந்து. ஐயோ, இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். போச்சு, செத்துட்டோம். சரி, எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அவளே செத்து போயிட்டேனே. போச்சு, எல்லா லைஃபும் முடிஞ்சு. தூக்கி வெளியே போட்டாங்க கைஸ். எல்லா லைஃபும் முடிஞ்சோடனே ஸ்ப்ளெட்டெக்ட் போடாமல் மற்ற கேம்லலாம் ஸ்ப்ளெட்டெக்ட் போடுவாங்க. ஆனால் இதில் வந்து வெளியே போட்டாங்க. சரி ஓகே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து எஸ்கேப் பண்ணி நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.